ஹாய். வீடியோ போடல, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, கடையும் போடல, வீட்டில் தான் இருக்கேன். நானும் வீடியோ போடணுன்னு நினச்சேன். சரி ஒரு வாரம் கழித்து போட்டுக்கலாம், அப்படியே கொஞ்சம் சுவாக விட்டுட்டேன். இந்த மயிலாடுதுறை இந்த காதலுங்க தூக்க மாட்டாங்க பாருங்கள். ஆனால் அடித்து தான் தூக்க மாட்டிருக்காங்க. அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. ஜாதி வெறியா, அப்படியா இப்படியா மனுஷனான்னு, கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுதுன்னு எல்லாம் சொல்கிறீங்களே. கவர்மெண்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட்டை எடுத்தால் என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஜாதி சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று எதுக்கு? நம்ம தான் பிறந்தோடனே பர்த் சர்டிஃபிகேட் தராங்களே, அதில் ஆனா பெண்ணான்னு கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். ஜாதி சர்டிஃபிகேட்டு எதுக்கு? ஜாதி சர்டிஃபிகேட்டு இருக்கிற வரைக்கும் ஜாதி ஒழியாது. ஜாதி சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. ஒரு 5ஆவதுக்கு மேலே படித்தா ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கா? வருமான சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, வாஸ்தவம். இருப்பிடம் கேட்குறாங்க, வாஸ்தவம். அவங்கவுங்களுக்கு என்ன வருமானம், வாடகை வீடா சொந்த வீடா, இதெல்லாம் வாஸ்தவம். ஜாதி சர்டிஃபிகேட்டு எதுக்கு? அதுக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பதில் சொல்லட்டும். அப்புறமேல் ஜாதி ஒழின்னு எல்லாரும் பேசுங்க. பேசுகிறவங்க யாரும் ஃபஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் எதுக்கு வாங்குகிறோம்? எனக்கே எங்கள் பொண்ணு 5ஆவது படிக்கிறப்ப தான் ஜாதி சர்டிஃபிகேட் ஒன்று கேட்பாங்கன்றதே எனக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ நாள் தெரியாது, ஏன்னா நான் படிக்கலை. நான் 2ஆவது தான் படித்தேன். எங்கள் பாப்பா 5ஆவது போகிறப்ப ஜாதி சர்டிஃபிகேட்டு கேட்டாங்கம்மாச்சு. ஜாதி சர்டிஃபிகேட்டா அப்படின்னா என்ன அப்படின்றேன். அப்போ எனக்கே அதெல்லாம் தெரியல. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அதை பற்றி வீடியோ போடுறவங்க ஃபஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட்டை எடுன்னு போடுங்க. ஜாதி சர்டிஃபிகேட் வேணாம். எதுக்கு? அது என் புத்திக்கு தோன்றுறது. அது இருக்கிற வரைக்கும் ஜாதி ஒழியாது. ஜாதி சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இல்லைனா தான் கொஞ்சமாவது மாறும். நான் சொல்கிறது தப்பா ரைட்டான்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.